பார்ட்டி இருக்கு புஷ்பா. Taste the Daily. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டு வருகின்ற பிப்ரவரி 2ஆம் தேதியுடன் ஓராண்டை நிறைவு செய்ய உள்ளது. இந்த ஓராண்டில் கட்சி கட்டமைப்பதில் அதிக கவனம் செலுத்திய விஜய் கூட்டணிகளை இழுப்பதிலும் ஆர்வம் காட்டி வந்தார். குறிப்பாக ஆளுங்கட்சியின் கூட்டணியை உடைப்பதில் அதீத ஆர்வம் காட்டிய விஜயின் பிளான் கிட்டத்தட்ட ஒர்க் அவுட் ஆகியது என்றே சொல்லலாம். அரசியல் விமர்சகர்கள் இவ்வாறே கருத்து தெரிவித்தும் வருகின்றனர். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என டைரக்ட் ஆஃபர் கொடுத்தும் விசிக வராததால் பல யுக்திகளை கையில் எடுத்து இறுதியில் விசிக துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா ராஜினாமா செய்யும் அளவிற்கு பக்கா பாலிடிக்ஸை செய்தார் விஜய் என்பதே அரசியல் வட்டாரத்தில் இன்றளவும் பேசுபொருளாக இருந்து வருகிறது. ஆனால் வெற்றிகரமாக முதல் மாநாட்டை நடத்திய விஜய் நேரடியாக அரசியல் களத்தில் இறங்கி போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸை செய்து வருகிறார் என்பதே அவர் மீது அனைத்து கட்சி தலைவர்களும் வைக்கும் விமர்சனமாகவும் இருந்து வருகிறது. இத்தகைய சூழலில் மார்ச்சில் முதல் சுற்றுப்பயணத்தை விஜய் தொடங்கியிருப்பதாக கூறப்படும் நிலையில் அதற்கு முன் மக்கள் போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டு ஹைப்பை ஏற்ற தாவேகாவின் அரசியல் ஆலோசனை வழங்கும் குழு முடிவு செய்து அதனை விஜயிடம் கூறியுள்ளதாக பனையூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில் தற்போது நேரடி போராட்டக் களத்தில் குதிக்க விஜய் தயாராகியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதால் தாவேகா தோழர் தோழிகள் குஷியாகியுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் சென்னை நகருக்கான 2வது விமான நிலையம் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருந்தது. விமான நிலையத்துக்காக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பரந்தூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மொத்தம் 13 கிராமங்களிலிருந்து 5100க்கும் அதிகமான ஏக்கர் பரப்பளவிலான நிலத்தை கையகப்படுத்த அரசு முடிவு செய்திருக்கிறது. சென்னையிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்காக 13 ஊர்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அவற்றில் பல கிராமங்கள் மொத்தமாக அழியும் நிலை உள்ளதாகவும் கூறப்படுகிறது. குடியிருப்புகள், விவசாய நிலங்கள், ஏரிகள், குளங்கள், கால்வாய், பள்ளிக்கூடங்கள், கோயில்கள் போன்றவை இவற்றில் அடங்கியிருக்கும் நிலையில் சந்தை மதிப்பை விட 3.5 மடங்கு இழப்பீடு தருவதாக தமிழ்நாடு அரசு வாக்குறுதி அளித்தும் வாழ்வாதாரம் பறிபோவதாக கூறி கிராம மக்கள் பல மாதங்களாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்த நீர்நிலைகள் அழிக்கப்பட்டால் பெரிய அளவில் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படுவதோடு சென்னை வரை வெள்ளம் அபாயம் உண்டு என்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். இதுநாள் வரை 2 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராடி வரும் நிலையில் விமான நிலைய திட்டம் வரக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளையும் அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. இதனால் பரந்தூர் விமான நிலையம் அமையவுள்ள ஏகனாபுரத்தைச் சேர்ந்த மக்களை ஆதரித்து பல கட்சி தரப்பினரும் போராடி வருகின்றனர். இத்தகைய சூழலில் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க நிலங்களை அரசு கையகப்படுத்தி வாழ்வாதாரத்தை அளித்து வருவதாக போராடி வரும் மக்களோடு மக்களாக நின்று போராட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முடிவெடுத்துள்ளதாக பனையூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வருகின்ற ஜனவரி 19 மற்றும் 20 தேதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மக்களை சந்திக்க இருப்பதாகவும் அதற்காக காவல்துறை பாதுகாப்பினை அணுக வேண்டும் என தாவேக தரப்பில் இருந்து கடந்த ஜனவரி 11ஆம் தேதி கடிதம் கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பாதுகாப்பு கோரி தாவேகாவின் பொருளாளர் வெங்கட்ராமன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் தமிழக காவல்துறை டிஜிபி அலுவலகத்தில் மனு கொடுத்திருக்கின்றார்கள். விஜய் அங்கு செல்வதால் கூட்டம் அதிக அளவில் கூட வாய்ப்பு உள்ளதால் பாதுகாப்பு வழங்க கோரி மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை உறுதிப்படுத்தும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில நிர்வாகிகள் ஐயநாதன், ஜெகதீஸ்வரன் ஆகிய இருவரும் விமான நிலைய போராட்ட குழுவினருடன் ஆலோசனையும் நடத்தியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து ஏகனாபுரம் அம்பேத்கர் சிலை அருகாமையில் விஜய் வருகை தந்து மக்களை சந்திக்கக்கூடிய இடத்தினை தேர்வு செய்து ஏகனாபுரம் அம்பேத்கர் சிலை அருகே 5 ஏக்கர் பரப்பளவில் தேர்வு செய்யப்பட்டுள்ள இடத்தினை சமன்படுத்தும் மற்றும் அப்பகுதியில் உள்ள முற்களை அகற்றும்படியில் போராட்ட குழுவினர் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குறிப்பாக தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஏகனாபுரத்திற்கு வருகை தந்து தேர்வு செய்யப்பட்ட இடத்தினையும் பார்வையிட்டிருக்கிறார். இந்த நிலையில் விஜயின் முதல் அரசியல் போராட்டம் தாவேகாவிற்கு கை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பார்ட்டி இருக்கு புஷ்பா. Taste the Daily.